பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமென், அல்லேலூயா. இன்ற தினத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல பேச வேண்டும் என்று விரும்பிய வார்த்தை பாருங்க. ஒரு காரியத்தின் துவக்கம் அற்பமாக இருந்தாலும், ஒரு காரியம் சரியாகவே இல்லையே, நான் துவங்கின விஷயம் சரியா இல்லையே, இது எப்படி போகுமோ தெரியலையே, எனக்கு ஒரு பயமா இருக்கு, யாருமே என்னை அங்கீகரிக்கல, என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதது போல தோணுதேன்னு நீங்க ஒரு பயத்தோடு ஒரு காரியத்தை துவங்கி இருந்தீங்கன்னா நீங்க பொறுமையா காத்துருங்க. ஏன்னா அதன் முடிவு நல்லதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு காரிய துவக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுனா பார்க்கல, முடிவு நல்லதா இருக்கணும். துவக்கத்தை நிறைய பேர் ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நம்ம கம்பெனிஸை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா கடைகளை பார்த்துருக்கலாம், வேலைக்கு போகிற பிள்ளைங்களை பார்க்கலாம். ஆரம்பம் ரொம்ப பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமாக நான் அப்படி பண்ணுவேன் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு பல காரியங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் அது பிஸ்னஸ் தோல்வியானதை பார்த்துருக்கலாம், நண்பர்கள் விழுந்து போனதை பார்த்துருக்கலாம். ஸோ காலேஜ் சேரும்போது இருந்த அந்த உற்சாகமும் அந்த நல்ல ஒரு ஞான அறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தோன்னா அது நிறைய அரியர் வச்சு விழுந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்ததெல்லாம் முடிவில் வேற மாதிரி போனது உண்டு. அதுக்கு தான் இன்னைக்கு காலையில் கர்த்தர் பேசுகிறாரு. ஆரம்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆரம்பத்தை குறித்து விழுந்து போன மாதிரி இருந்தால் நீ கவலைப்படாத, பயமாக இருக்குதா, கவலைப்படாதீங்க, என் தேவன் நடத்துவார்னு போங்க. உங்களுக்கு சரியான அங்கீகாரம் யாருமே கொடுக்கலையா, உங்களை யாருமே அக்செப்ட் பண்ணலையா, இதை நீங்கள் பண்ணுற வியாபாரமாகட்டும், நீங்கள் போகிற காலேஜின் காரியமாகட்டும், இல்லை உங்களை தனிப்பட்ட பர்சனல் விஷயத்தில் நான் இப்படி செய்ய போகிறேன் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதை யாருமே கண்டுக்காதது மாதிரி இருக்கலாம். இல்லை உங்கள் சொந்த பந்தங்களே இவங்க தேறி மேலே வரப்போகிறான், இவெல்லாம் வரவே மாட்டான், இந்த மாதிரி உடம்ப வச்சுக்கின்னு இவன் எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு உங்களை குறித்து அற்பமாக நினைக்கட்டும். அந்த அற்பமான நாளை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. என் தேவன் அந்த அற்பமான காரியத்தை சம்பூர்ணமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கம் அற்பமாக இருக்கலாம். அப்படிதான் வேதத்தில் யோசேப்பு கூட பிறந்த அவருடைய சகோதரர்கள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை அற்பமாக எண்ணினார்கள், அவனை தூக்கி அவனை விற்று போட்டார்கள், அவனை கொலை செய்த பார்த்தாங்க, அவனை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை இக்னோர் பண்ணாங்க அவங்க சகோதரர்கள். ஆனால் அந்த சகோதரருக்கு மத்தியில் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? எந்த சகோதரர்கள் அவனை தூக்கி போட்டார்களோ அந்த சகோதரர்களே அவன் கால்களில் விழும்படியாக எகிப்து தேசத்தில் அவனை தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்திருந்தார். அவன் காலின் கீழ் அவன் சகோதரர்கள் விழுந்து கிடந்தார்கள். ஸோ துவக்கத்தை குறித்து நீ பயப்படாதீங்க. துவக்கம் இந்த உலகம் அங்கீகரிக்காது. இந்த துவக்கத்தின் காரியங்களை எல்லாருமே நம்மளை ஒடுக்குவாங்க, நம்மளை பலவீனப்படுத்துவாங்க, சில குழப்பத்தில் நம்மளை தள்ளிடுவாங்க, நம்ம பண்ணுறது தப்புன்ற மாதிரியே சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, சகிப்புத்தன்மையோடு இருங்க, அமைதலாக இருங்க. பெருமையாக இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆர்ப்பாட்டமாக சில விஷயங்கள் காண்பிக்கணும். அவங்களுக்கு நான் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்ட்டு பெருமையான காரியங்களை செய்வதை பார்க்கிலும் பொறுமையாக நிதானமாய் உங்கள் பிரச்சனைகளில் நீங்கள் நிதானமாக இருங்க. மற்றவங்களை பார்த்து பெருமையாக சில காரியங்கள் செய்கிறேன்னு துவக்கத்தை பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த தொழிலை ஆரம்பிக்கிற, கடனுக்கு வாங்கி இதை பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நடத்துகிறேன், நான் அதை பண்ணி இதை பண்ணுறேன்னு கடன் வாங்காதிருங்க. ஸோ பொறுமையாக இருங்க. இருக்கிறத கொண்டு தாழ்மையாக சில வார்த்தைகளை நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். அமைதியோடு இருங்க. உங்கள் கையில் எது இருக்குதோ அதை வைத்து துவங்குங்க, அதை வைத்து ஆசீர்வாதமாக நடத்துங்க. இந்த அற்பமான காரியம் துவக்கம் அற்பமாக தான் இருக்கும், யாரும் கண்டுக்காம தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்து பாருங்க, பொறுமையோடு நிதானத்தோடு கடந்து போங்க. என் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. பெருமையானவங்க எல்லாம் நிறைய செய்கிறாங்களே அதனால் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு எடுத்து ஒரு முடிவு எடுத்து நம்ம தப்பாக போய் நம்ம ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது. பொறுமையாக நிதானமாக, துவக்கம் சரியில்லைன்னு தெரியுது, அப்போ பொறுமையாக ஆண்டவர் உயர்த்துவார், நம்மளை நடத்துவார். கரெக்டாக தான் போயிட்டுருக்கு ப்ராசஸ். ஸோ நம்ம கரெக்டாக போகிறோம், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்மளை உயர்த்துவார்ன்ற விசுவாசத்தின் பாதையில் ஓடுங்க. ஒரு உயர்வை உங்கள் கண் காணும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஒரு காரியத்தின் துவக்கத்தை வேணாம், துவக்கத்தை காட்டிலும் எப்படிப்பட்ட தெரியுமா, அதன் முடிவுக்காக காத்துருங்க. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ப்ரே பண்ணிட்டு ஆரம்பிக்கிற எல்லாத்தையும்
சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அதனால பயம் இல்லாம தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அமைதியோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. ஸோ தேவன் உங்களை வழி நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதனால முடிவை பார்க்கலாம். இந்த ஆரம்பத்தை குறித்து கலங்காம, மற்றவர்களை பார்த்து நீங்களே தப்பா முடிவு எடுத்துட்டு தப்பான வழியில போகாம பொறுமையாய் நிதானமாய் போகிற பாதையில பொறுமையா போங்க. கர்த்தர் நடத்துவார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல யோசேப்பை போல கர்த்தாவே தன் சகோதரர்களால் தள்ளப்பட்டவனாய் இருந்தாலும் ஆண்டவரே அவன் பொறுமையோடு ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே அவன் சகிப்புத்தன்மையா இருந்தான். முடிவு சம்பூர்ணமாய் அவனை ஆசீர்வதித்து நடத்தினது போல இந்த நேரத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அதிசயங்களை காண செய்யும். இந்த துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்க போதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இப்பொழுதும் வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.